தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம்பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாழ வருஞானத்தவ முனிவர் வாகீசர் வாய்மீதிகள் பெருநாமச்சீர் பரவடுகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதே. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எல்லாமல்ல ஈத்தென்னை ஆண்ட எந்த பிரான் அருள்தரும் பன்னார்மொழி அம்மையுடன் அமர் திருநனாவுடை பெருமானது திருவடி தாமரைகளை மணமொழிமைகளாலே வணங்கி அடியேனை இந்த சென்னரை ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை மணமொழிமைகளாலே வணங்கி அருமையான இந்த மணிவாசக பெருமானுடைய குருபூசை நன்னாடை ஒட்டி இங்கே சிறப்பு சொற்பொழிவு ஆற்றுவதற்காக எழுந்தருளி இருக்கக்கூடிய நம்முடைய செந்தமிழ் நாவலர் மதன் முரளி ஐயா அவருடைய திருவடிகளையும், மேடையிலே பெற்றிருக்கக்கூடிய முன்னிலை வகிக்கின்ற ஐயா அவருடைய திருவடிகளையும், இந்த விழாவினை மிகச்சிறப்பாக ஆற்றுப்படுத்திக் கொண்டு வரக்கூடிய நம்முடைய சிவபிரகாசம் ஐயா அவருடைய திருவடிகளையும், இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய அத்துணை அன்பர் பெருமக்களுடைய திருவடிகளையும் மணமொழிமைகளாலே வணங்கி கொண்டு அடியேன் இந்த விழாவிலே கலந்து கொள்வதற்காக வந்தேன். நீ பேசுவதற்கு வரல, பார்த்துட்டு போகலாமே, அப்படியே பவானி போகிற வழியில் திருப்பூரை பார்த்துட்டு போகலான்னு வந்தா. சரி, ஐயாவை அப்படியே தரிசித்து ரொம்ப நாள் ஆச்சு, ஐயாவோடு கலந்து பார்த்து ரொம்ப காலமாகிவிட்டது. எனவே அவரையும் பார்ப்பதற்கு ஒரு நல்வாய்ப்பாக அடியே நீங்கள் வந்தேன். வாழ்த்துறை என்பதெல்லாம் நமக்கு வாய்ப்பில்லை, இருந்தாலும் ஒரு சிறப்பு சொற்பொழிவுக்கு முன்னாடி ஏதோ 2 செய்தியை சொல்லணும். அதற்காக ஒரு சில மணித்துளிகளிலே அடியேன் முடித்துக் கொள்கிறேன். காரணம், இந்த திருவாசகத்தை பற்றி பேசக்கூடியது பல்வேறு பெருமக்கள் இருக்கிறார்கள். அழகாக நுட்பமாக பேசக்கூடியவர்கள் நம்ம கொங்கு நாட்டிலே ஏராளமான பெருமக்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்க ஐயா இங்கே வருவதற்கு என்ன காரணம் என்று நாம் ஒரு முறை கொஞ்சம் பார்த்தா நீங்கள் முடியும் போது தெரிஞ்சுக்குவீங்க. நாம் பல முறை அவருடைய அந்த சொற்பொருக்கை கேட்டதினாலே மிக ஆழமான செய்திகளை எளிமையாக சொல்லக்கூடிய ஆற்றல் ஐயாவுக்கு உண்டு. நான் ஆழமாக சொல்லுகிற போது அதை உள்வாங்குவது நமக்கு கொஞ்ச நேரம் கடினமாக இருக்கும். ஆனால் அவர் தனக்கென்று ஒரு தனிப்பாங்க அமைத்திருக்கக்கூடிய பெருமகனார். ரொம்ப நுட்பமாக இருக்கும். சில பேர் எளிமையாக பேசுகிறேன்னு எதையோ பேசிட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்காது. பேசுகிற செய்தி நுட்பமாக இருக்கும். ஆனால் அதை நமக்கு வழங்குகிற பாங்கு ஒரு சாதாரண பாமரன் கேட்டால் கூட அது புரியும். அப்படி நுட்பமான ஆழமான செய்திகளை மிக எளிமையாக சொல்லக்கூடிய ஒரு பாங்கு நம்முடைய மதன் முரளி ஐயா அவர்களுக்கு உண்டு. அது அவருக்கே உரிய சிறப்பு. நாங்கள்லாம் பேசணும் நுட்பமாக பேசுகிறோன்னு கொஞ்சம் சிரமப்படுத்திடுவோம். ஆனால் அவர் அப்படி அல்ல. அவருக்கு அந்த திருவருள் நலம் அவ்வாறு பெருமான் கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் இந்த திருவாசகத்தை பற்றிய செய்திகளை உங்களோடு ஐயா இன்று பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். ஏதோ ஒரு சில செய்திகளை சொல்லணும், அதனால் ஒரு 2 செய்தி மட்டும் சொல்லி பிடிச்சிடுறேன். நமக்கு தெரிந்தது தான், திருவாசகம் என்பது 8ஆம் திருமுறை. 8ஆம் திருமுறை என்பது நம்முடைய பவானி தியாகராஜன் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, நன்றி மறவாமை திருவாசகம். திருவாசகம் என்பது வேற ஒன்றும் இல்லை, நன்றி மறவாமை தான் திருவாசகம். அந்த நன்றி மறவாமை என்பது யாரிடத்து இருக்கணும்னா, குருநாதனிடத்து நமக்கு நன்றி மறவாமை இருக்க வேண்டும். தன் குருநாதனை பிரிந்து மணிவாசகர் கதறிய கதறல் தான் திருவாசகம். அது நமக்கு அந்த வரிசைப்படுத்துகிற போது எப்படி அதை வைத்தார்கள்னு தெரியல. ஆனால் 8ஆம் திருமுறையை வைத்திருக்கிறார். 8ஆம் திருமுறை என்பது ஒரு வகையில் எட்டாத திருமுறை, எந்த வகையிலும் எட்டாத திருமுறை அல்ல, ஒரு வகையில் எட்டாத திருமுறை. அது என்ன ஒரு வகை என்று சொன்னால், சாத்திரத்தில் பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரைன்னு சொல்லுவாங்க. பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் எட்ட முடியாத பெருமான்
பதிஞானத்திற்கு 8 பவன் என்று சாத்திரங்கள் சொல்லுகிறது. அந்த வகையில இது நம்முடைய முயற்சியினாலே எட்டுவதல்ல, திருவருளினாலே நமக்கு எட்டக்கூடியது. எண்களிலே இந்த 8க்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. பொதுவாக நம்ம பார்த்தோம்னா தெரியும், எல்லா எழுத்துக்களும் துவங்குற இடத்துல முடியாது. நீங்க 1 2ன்னு எழுதி பாருங்க, எதுவுமே துவங்குற இடத்துல முடியாது. ஆனா 8 மட்டும் துவங்குகிற இடத்துல முடிஞ்சிடும். என்ன வேறுபாடுன்னு கேட்டீங்கன்னா, கீழ்நோக்கி துவங்கி மேல் நோக்கி முடியும். அந்த 8க்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. அதுபோல நம்முடைய பயணத்தை சாத்திரங்கள் கேவலம், சகலம், சுத்தம் என்று 3ஆ சொல்லுது. கேவலம் என்பது பிறவிக்கு முன்பாக இருந்தது, சகலம் என்பது இப்ப இருப்பது, சுத்தம் என்பது திருவடியில இருப்பது. அப்ப எங்க துவங்கணும்? திருவடியில தான் துவங்குகிறோம். திருவடியிலே துவங்கி கீழ் நோக்கி வந்து மீண்டும் மேல் நோக்கி செல்கிறோம். ஆனா வருகிற போது கீழ் நோக்கிய பயணம் ஆணவத்தோடு நெருங்கிய தொடர்பு, மேல போகிற போது ஆணவத்தை நீக்கி திருவருளிலே திளைத்து நிற்கின்ற அனுபவம். அது அந்த 8 என்ற எண்ணிலே அது தெரிந்தோ தெரியாமலோ பெருமான் நமக்கு அப்படி கொடுத்திருக்கிறார். அப்படி நாம் கீழ் நோக்கி இங்க வந்திருக்கிறோம். மேல் நோக்கி போனா எங்க துவங்கணுமோ அங்கதான் முடிக்க போறோம். திருவடியில தான் துவங்குகிறோம், திருவடியில தான் முடிக்கிறோம். ஆனா வந்த நிலை வேறு, போகிற நிலை வேறு. அப்படி அந்த 8க்கு வேற எந்த எண்ணுக்கு இல்லாத சிறப்பை பெறுவதனாலே குருவருளுக்கு உரியதாக அந்த 8 நமக்கு கொடுக்கப்படுகிறது. சாத்திரங்கள்ல அழகா சொல்லுவாங்க, குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை. அந்த பெருமான அறியணும்னா குருவருள் இருந்தா தான் பெற முடியும். எனவே இந்த 8 என்பது திருவாசகத்திலே நமக்கு இடம்பெற்றிருக்கிற அருமையான ஒரு வாய்ப்பு. அது தோத்திரத்துல வச்சிருக்கிறாங்க. சாத்திரத்துல போய் பார்த்தாலும் 8ல குருவருள் தான் இருக்கிறது. சிவஞான போதத்துல 8ஆம் நூற்பா ஐம்பொல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என தம்முதல் குருவுமாய் தவத்தின் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கடல் செழுமே என்று அந்த 8 வைத்திருக்கிறார்கள். 1ல தொடங்கி 8க்கு வருகிற போது கேவலம், 8ல இருந்து 11க்கு போனா சுத்தம் என்று ரொம்ப அழகா. அதுக்கு 2க்கு நடுவுல இருப்பது குருவருள். இந்த குருவருள் தான் நம்மை சுத்தனாக்கி பெருமான் திருவடியிலே அந்த பேரின்ப முத்தியிலே கொண்டு செலுத்துவது குருவருள் தான். அந்த வகையிலே நமக்கு இந்த குருவருளை கொடுக்கக்கூடிய அருமையான ஆற்றல் இந்த திருவாசகத்திற்கு உண்டு. திருவாசகத்தை படித்தோம்னா என்ன கிடைக்கும்னா, எல்லாம் தரும் கான் என்று மணிவாசகர் சொல்றார். எல்லாம் தந்தாலும் முத்தாய்ப்பாக நமக்கு தருவது, குருவருளை தருவது இந்த 8ஆம் திருமுறையாகிய திருவாசகம். குருநாதனிடத்து மணிவாசகர் எப்படி நின்று உருகினாரோ அப்படி நாம் நம் குருநாதனிடத்து நின்று உருகினால் அவர் பெற்ற அந்த பேரின்ப முத்தி அனுபவத்தை இறைவன் நமக்கும் கொடுப்பான். அது கொடுப்பதற்கு கிடைக்கப்பெற்ற அரிய நூல், இறைவனாலே எழுதப்பட்ட அருமையான ஞானப்பணுகள் அந்த திருவாசகம். திருவாசகத்துக்குள்ள இருக்கிற சிறப்பெல்லாம் ஐயா இப்போ உங்களுக்கு ரொம்ப விளக்கமா சொல்ல இருக்கிறார்கள். எனவே அதற்குள்ள செல்வது எப்பவுமே இந்த வாழ்த்துறையில ஒரு சங்கடம் இருக்கு. என்னன்னா, அந்த சிறப்பு சொற்பொழிவாளர் பல குறிப்பெல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாரு. வாழ்த்துறை சொல்றவங்க அதை பூரா சொல்லிடுவாங்க. என்னையா நாம எடுத்ததையெல்லாம் இவர் சொல்லிட்டு இருக்கிறாரு, நாம எதை சொல்றது அப்படின்னு ஒரு சங்கடம் வந்துடும். ஆனா அவர் எத்தனை சொன்னாலும் அதுக்கு மேல அவர் சொல்லுவார். இருந்தாலும் தலைப்புக்குள்ள போவது என்பது ஒரு சிறந்த வாழ்த்துறையாக இருக்காது. எனவே அந்த வகையில நமக்கு உங்களோடு சேர்ந்து ஐயாவின் சிறப்பு சொற்பொழிவை கேட்பதிலே அடியேனும் மிக ஆர்வமாக இருக்கிறேன் என்ற அளவிலே இந்த செய்தியை நிறைவு செய்து ஐயாவினுடைய திருவடிகளையும் இங்கே வீட்டிற்கக்கூடிய அத்துணை பெருமக்களுடைய திருவடியும் மீள ஒரு முறை மனமொழி மேகலாலே வணங்கி விடைபெறுகிறேன். திருச்சிற்றம்பலம்.